இன்னைக்கு நம்ம டேஸ்டி ஃபுட் சேனல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபி பார்க்க போறோம். டெய்லியும் இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சவங்களுக்கு இந்த ரெசிபி உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ராகி மாவுல எப்படி அடை செய்யலாம்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க டேஸ்டி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க எப்படி செய்யலாம்ன்றதை பார்ப்போம். தேவையான பொருட்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு திங்ஸ் தாங்க இது. ராகி மாவு ஒரு கப்பு. எந்த கப்ல ராகி மாவு எடுக்கிறீங்களோ அதுல 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு. எதுக்காக அந்த கோதுமை மாவுனா ராகி அடை செய்யறப்ப அந்த பிஞ்சு பிஞ்சு வராம இருக்கிறதுக்காக நம்ம கோதுமை மாவு எடுத்திருக்கோம். 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, ஜீரகம், நெய் இல்லைன்னா நீங்க எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், சால்ட். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணிக்கலாம். அடுத்து பச்சை மிளகாவையும் பொடிசா கட் பண்ணிக்கலாம். பவுல்ல 1 கப் ராகி மாவை ஃபர்ஸ்ட் கொட்டிடலாம். அடுத்து 1/4 கப் கோதுமை மாவையும் இதோட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் மிளகாவையும் இதோட சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சொல்லியிருந்தேன், அதையும் பொடிசா கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இப்ப தண்ணி எதுவும் சேர்க்காம நார்மலா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியான டிஷ்ங்க இது. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாவும் இருக்கும். தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 50 ml அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். ஐம்பது ml தண்ணி ஊத்தி இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் நானு. பாருங்க, இதுதாங்க பதம். வாங்க அடுத்து என்ன பண்ணலான்றத பார்க்கலாம். கல்லு நல்லா சூடாயிடுச்சு. நான் நெய் தாங்க சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணா நீங்க என்ன சேர்த்துக்கோங்க. சிம்மிலே இருந்து நல்லா வேகட்டுங்க. இந்த ராகி அடைய மொத்தமான கல்ல செஞ்சீங்கன்னா அடியில ஒட்டாது, உங்களுக்கு திருப்புறதுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க எவ்வளவு அழகா திருப்ப வருதுன்ட்டு. நல்லா வேகணுங்க. சிம்மில்ல வச்சுதாங்க வேக வைக்கணும். புல்லுல வச்சீங்கன்னா கருகிடும். உங்களுக்கு ஒட்டாம வரணும்னா லைட்டா தண்ணி தொட்டு அமுக்கி விட்டுக்கோங்க. அப்பதான் கையில ஒட்டாது. இந்த டிஷ்க்கு தேங்காய் சட்னி தாங்க காம்போ. எந்த சைட் டிஷ்ஷும் இல்லாம பிளைனாவும் இந்த ராகி அடை எடுத்து சாப்பிடலாம். நீங்க இல்லைனாலும் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. 10 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். நல்லா வேகணுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க திருப்பி போடலாம். சுவையான ராகி அடை ரெடி ஆயிடுச்சு. வாங்க எடுத்துடலாம். பார்க்கவே செம்மையா இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க இது. இட்லி தோசைக்கு பதில் வாரத்துல ஒரு தடவை இந்த ராகி அடை எடுத்துட்டீங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப ஆப்டான ஒரு டிஷ்ஷா இருக்கும். கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.